மேலும் ஒரு அண்மை தகவல், வந்தவாசி அருகே கேவிடி நகர் பகுதியில் வெள்ள நீர் சூழ்ந்திருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் அகிலன் வழங்க நாம் கேட்கலாம். அகிலன், குடியிருப்புகளை வெள்ள நீர் சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போதைய நிலைமை என்னவாக இருக்காங்க? வணக்கம் ஷாம். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி நகராட்சிக்கு உட்பட்ட 13, 14வது வார்டுகளான பெட்டிநாயுடு தெரு, கேவிடி நகர் விரிவாக்க பகுதியில் குடியிருப்பு பகுதிகளில் காலையிலிருந்து பெய்த கனமழையின் காரணமாக மழைநீர் தேங்கி குடியிருப்பு வாசிகள் பெரும் அவதிக்கு உட்பட்டு வருகின்றனர். வந்தவாசியில் உள்ள 24 வார்டுகளில் 13, 14வது வார்டுகள் உள்ளடக்கிய பெட்டிநாயுடு தெரு மற்றும் வந்தவாசி கேவிடி நகர் விரிவு ஆகிய பகுதிகளை உள்ளடக்கியதாகும். இந்த பெட்டிநாயுடு தெரு மற்றும் கேவிடி நகர் பகுதிகளில் வரும் வருடந்தோறும் மழையின் காரணமாக ஆங்காங்கே தெருக்களில் தண்ணீர் தேங்கி இருப்பதால் அங்கங்கு வசிக்கும் குடியிருப்பு வாசிகள் மிகுந்த சிரமம் அடைந்து வருகின்றனர். இதிலிருந்து பார்க்கும்போது வந்தவாசி பழைய பேருந்து நிலையம் மற்றும் ஆரணி ரோடு பகுதியில் இருந்து வெளியேறும் மழைநீர் பெட்டிநாயுடு தெரு மற்றும் கேவிடி நகர் விரிவு பகுதியில் உள்ள மனை பிரிவுகளில் உட்புகுந்து சாலைகளை மூழ்கடித்து வீடுகளை சுற்றி மழைநீர் குளம் போல் தேங்குவதால் மிகுந்த பாதிப்பு ஏற்படுகிறது. இதனால் பூச்சி பொட்டுகள், அதாவது பூரான், பாம்பு உள்ளிட்ட நச்சுக்கள் மேலே மேய்ந்து செல்வதால் பொதுமக்கள் மிகவும் அச்சமடைகின்றனர். இதனால் ஒவ்வொரு வருடமும் மழைக்காலங்களில் அப்பகுதியிலே வசிக்கும் குடியிருப்பு வாசிகள் நகராட்சி நிர்வாகத்தினும் மாவட்ட நிர்வாகத்துக்கும் பலமுறை கூறியும் பலமுறை மனுக்கள் அளித்தும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டிக் கொண்டனர். இதை தவிர்க்க வேண்டும் என்றால் அடுத்த கட்ட போராட்டம் நடத்துவதை தவிர வேற வழியில்லை என்றும் ஆதங்கப்பட்டு கூறி வருகின்றனர். இதனால் உடனடியாக நகராட்சி நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு எங்களுக்கு அந்த படிநீர் வாழ்க்கையை அமைச்சு தருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் பொதுமக்கள். ஷாம், நாங்க ராத்திரில தூங்க கூட முடியல. தண்ணி எப்போ உள்ள வருமோன்னு பயமா இருக்கு எங்களுக்கு. பாம்புங்க வருது, பூச்சி பொட்டுங்க வருது, தேள் வருது, எல்லாமே இருக்குது. வீட்டு உள்ளவே சுத்துது. வண்டி எல்லாம் நிறுத்தவே முடியல. வண்டி எல்லாம் எடுத்து போய் எங்கேயோ விட வேண்டியதா இருக்கு. நைட்ல வண்டி யார் எடுப்பாங்களோ என்னன்ற பயத்துல தான் நாங்க தூங்க வேண்டியதா இருக்கு. எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. இது கொஞ்சம் ஒரு நடவடிக்கை எடுக்கணும். நகராட்சியில ஒவ்வொரு மழைக்கும் நாங்க பண்றோன்றாங்களோ தவிர அதோட சரி வெயில் காலம் வந்ததுன்னா அதை பத்தியே யோசனை பண்றதே இல்லை. இது கிட்டத்தட்ட 10 வருஷமா 200 வீடு கிட்ட நாங்க பாதிப்படைஞ்சிருக்கோம். இங்க ஒவ்வொரு வருஷமும் பாதிப்பு அதிகமாகிட்டு போவதோ தவிர கம்மியான பாடு இல்லை. அது உடனே ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்க வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். வந்தவாசி பகுதியில் குடியிருப்புகளை வெள்ள நீர் சூழ்ந்திருக்கக்கூடிய நிலையில் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் கொடுத்த பேட்டியை நாம் கேட்டும். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி.